வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் யார், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களில் சிலருக்கு என்னை பர்சனலாக தெரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ யூஸ் ஆகாது, க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு என்ன தெரியும் ஆனால் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட பேர் கண்ணன். நான் இப்போது எஸ்ஏபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்ஏபி லேப்ஸ் பெங்களூரில் இருக்குது. அதில் நான் இப்போ ரீசெண்டாக சீனியர் குவாலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ன டொமைன் அப்படின்னு கேட்டோன்னா பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இல்லை பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற டொமைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு படத்தை காமிச்சு உங்ககிட்ட பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்ன்றது அதில் 3 கேட்டகரி இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ், ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ், ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் இப்படிலாம் நான் சொல்லலாம். ஆனால் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் அப்படின்னு ஒரு பிசிசிஸ்ட் இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அது ஒரு 5 வயசு குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி இருக்கணும். அப்படி நம்ம சொன்னாதான் அந்த விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்றாரு. ஸோ என்னோட வேலை என்ன அப்படின்றத நான் ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். இந்த ஜோசியக்காரர் இருக்காருல, இவர் வேலையும் என்னோட பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் வேலையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்னையா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? சரி இருங்க, நான் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போறோம். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உங்களை பத்தி உங்களோட பாஸ்ட பத்தி சில விஷயங்கள் சொல்லுவாரு. நீங்க உங்க கூட பிறந்தது இத்தனை பேர் சரியா, நீங்க ஒரு தொழில்நுட்பம் இந்த மாதிரி ஒரு துறையில ஒர்க் பண்றீங்க சரியா, உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு சரியா, அந்த மாதிரி சரியான்னு நம்ம பாஸ்ட்ல இருந்து ஒரு 2-3 மேட்டர் சொல்லுவாரு. இது எதுக்காக அப்படின்னா, அவர் ஜெனியூனான பர்சன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதே மாதிரி தான் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்க பிஸ்னஸ்ல ஏற்கனவே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ், அதாவது உங்க பிஸ்னஸ்ல போன மாசம் இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, உங்க பிஸ்னஸ்ல போன மாசம் இவ்வளோ பேரை ரெக்ரூட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி டேட்டாலேருந்து நம்ம என்ன சொல்றோம், இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்றோம். பாஸ்ட அதுதான் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்து ஜோசியக்காரர், நம்ம மெயினா எதுக்கு ஜோசியக்காரர்கிட்ட போறோம் அப்படின்னா, பாஸ்ட் எல்லாம் விடு, சரி நீ எவ்வளவு ஜென்யூன்னு காட்டுறதுக்காக பாஸ்ட சொல்ற, அதெல்லாம் விடு, எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லு அப்படின்னு. ஜோசியக்காரர் என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி நீங்க எங்கேயோ போறீங்க, வெளிநாடு போற வாய்ப்புகள் இருக்கு, திருமணம் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் அடுத்து ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு அடிச்சு விடுவாரு. ஸோ இதை தான் நம்ம பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்ல ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம இப்போ என்ன சொல்றோம்னா, உங்க பிஸ்னஸ் இதே ரேஞ்சில் போயிட்டு இருந்தா அடுத்த மாசம் இவ்வளோ சேல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றத ஃபோர்காஸ்ட் பண்றோம். அதுதான் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ அடுத்து மெயினா ஜோசியக்காரர்கிட்ட போற சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டத்தோட ஒரு மனக்குழப்பத்தோட போவாங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குப்பா, என்னப்பா செய்யறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்பாங்க. அவர் உடனே ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு. இந்த கோயில்ல போய் விளக்கு போடுங்க, அந்த கோயில போய் 3 தடவை சுத்தி வாங்க, இல்ல எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நான் ஒரு பரிகார பூஜை பண்ணி உங்களுக்கு ஒரு மை தரேன், இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு சொல்லுவாரு. ஸோ அதுதான் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்ல பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஓகே உங்க சேல்ஸ் இப்படி இருக்கு, ஃபோர்காஸ்ட் இவ்வளவுதான் சொல்லுது, சப்போஸ் நம்ம அதுக்கும் மேல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம பிசினஸ் என்ன ஆக்ஷன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, எல்லா ஜோசியக்காரரும் அவரா எதையும் சொல்றது இல்லை, ஏதாவது ஒரு ப்ராப்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இவர் பாத்தீங்கன்னா ஒரு கிளி ஜோசியக்காரர், இவர் ஒரு கிளி வச்சிருக்காரு, அது ஒரு கார்டு எடுத்து கொடுக்கும், அந்த கார்டுல ஒரு படம் இருக்கும். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை வச்சு ஒரு கதை சொல்லுவார். கைரேகை ஜோசியர் நம்ம கைரேகையை பார்த்து சொல்லுவார், நாடி ஜோசியர் ஒரு ஓலையை பார்த்து சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்ல இருக்க நாங்கெல்லாம் சும்மா நாங்களா கதை சொல்ல மாட்டோம். ஸோ பிசினஸ்ல இருக்க டேட்டா இருக்கும், அந்த டேட்டா நமக்கு வேரியஸ் சோர்சஸ்ல இருந்து வரும், டேட்டா பேஸ்ல இருந்து வரும், இல்ல ஃபைல்ல இருந்து வரும். இந்த மாதிரி அந்த டேட்டாவை பார்த்து நம்ம அந்த பிசினஸை பத்தி நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது, பரிகாரம், இது எல்லாமே எடுத்து சொல்றோம். ஸோ இந்த வேலை தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்து உங்ககிட்ட யாராவது நான் அனாலிட்டிக்ஸ்ல வேலை பார்க்குறேன், பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்ல வேலை பார்க்குறேன்னா உங்களுக்கு டிங்னு அவர் ஒரு ஜோசியக்காரர் அப்படின்ற பல்பு தான் எரியணும். ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.